ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கூடிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 12ஆம் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற எனக்கு உணர்த்தின வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியே வசனம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இந்த 12ஆம் மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில எப்படி நடந்து வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில அநேக பாடுகள் வழியாய், உபத்திரத்தின் வழியாய் எப்படி கடந்து வந்தேன் என்று தெரியல, ஒரு இல்ல நடந்தது போல வந்தேனே என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். நாம் ஒன்று தெரியாமல் நடந்து கொண்டிருந்த இந்த 11 மாதங்களிலே இந்த 12ஆம் மாதத்திலே இந்த பெரிய வெளிச்சமாகிய கிறிஸ்து உங்கள் மீது பிரகாசிக்க போகிறபடியினாலே நன்றி செலுத்துகிறேன். ஆகவே தெய்வ ஜனமே, நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை இருளாய் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ அந்த இயேசுவுடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது. ஆகவே இந்த மாதத்துல இதுவரைக்கும் இருந்த பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் கலந்து உலகத்திற்கு பிறந்த கிறிஸ்துவனுடைய மகிமை உங்கள் உள்ளத்திலேயும் பிறக்கும், இல்லத்திலேயும் பிறக்கும். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வாதம் நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த பெரிய வெளிச்சம் இயேசுதான். அந்த பெரிய வெளிச்சம் இயேசுதான். அவர் உங்கள் மீது உதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய மக்களுக்காய் ஜெபிக்கிறேன், என் சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 12ஆம் மாதத்துடைய முதல் தேதியிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நடந்து வந்த பாதைகளை விட ஒரு புதிய பாதையிலே, வெளிச்சத்தின் பாதையிலே நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். அதுவும் பெரிய வெளிச்சமாக அது இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.